மற்ற உலக ஆற்று நீர்களை விட வேறு சில தனிப்பட்ட அம்சங்கள் கங்கை ஆற்று நீருக்கு ஏன் இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகளால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கங்கை நதி பாயும் அதே மலையிலிருந்து பிறந்து பாயும் வேறு ஆற்று நீர்களும் கங்கையின் தனிச்சிறப்பு இல்லை. அதே மலை, அதே மேகங்கள், அதே மழை, அதே பனி உருகல் என்றாலும் கங்கையின் நீர் வேறாக இருக்கிறது. ஏன் என்பதை கண்டுபிடித்து நிரூபிக்க முடியவில்லை. சில விஷயங்கள் நிரூபிக்க முடியாதவை தான். கங்கையில் ஓர் ரசவாதம் ஏற்படுகிறது. கங்கை சாதாரண நதி அன்று. அந்த நதி முழுவதுமே ஓர் ரசாயன சாலை. அதனால்தான் கங்கை கரையில் அத்தனை புண்ணிய தலங்கள். கங்கை நதி நீர் முற்றிலும் வேறுபட்டது என்பதை ரசவாதிகளும் விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற நதி நீரை சேமித்து வைத்தால் கெட்டுவிடும். கங்கை நீர் கெடாது. பல ஆண்டுகள் வைத்திருந்தாலும் கெடாது. ஆனால் மற்ற ஆற்று நீர்கள் சில வாரங்களிலேயே கெட்டுவிடும். ஆற்றில் பிணங்களை வீசினால் ஆறு கெடும், அதன் நீர் கெடும். ஆனால் ஆயிரக்கணக்கான பிணங்களையும் உள்வாங்கிக் கொண்டு கெடாமல் இருக்கிறது கங்கை. இன்னொரு வியப்பான அம்சம், சாதாரணமாக எலும்பு தண்ணீரில் கரையாது. ஆனால் கங்கை நீரில் கரைந்து விடுகிறது. மிச்ச மீதியே இருப்பதில்லை. தனக்குள் போடப்படும் எல்லாவற்றையும் கரைத்து அதன் ஆதி மூலக நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. சவங்கள் எந்த முறையிலும் பூரணமாக அழிய பல ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் கங்கையில் விரைவில் கரைந்து விடுகின்றன. அப்படி ஒரு ரசவாதம். கங்கை இதற்காகவே படைக்கப்பட்டது போல் தோன்றுகிறது. மற்ற ஆறுகள் பாய்வது போல் கங்கை மலையிலிருந்து பாய்வதில்லை. அது பாயும்படியாக செய்யப்பட்டுள்ளது. இது புரிந்து கொள்வது எளிதல்ல. கங்கையின் பிறப்பிடம் கங்கோத்ரி என்ற மிகச்சிறிய சுனை. ஆனால் உண்மையான பிறப்பிடம் அதுவன்று. அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதுள்ள இடம் வெறும் வெளிமுகப்பு மட்டுமே. மக்கள் இதைத்தான் சென்று கண்டு வழிபட்டு திரும்புகிறார்கள். உண்மையான கங்கை பிறப்பிடம் பல்லாயிரம் ஆண்டுகளாக மறைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சாதாரண முறையில் அந்த இடத்தை அடைவது சாத்தியமில்லை. சூக்ஷ்ம சரீரம் கொண்டே அங்கே செல்ல முடியும். நமது பருவுடல் கொண்டு பயணம் செய்ய முடியாது. உண்மையான கங்கோத்ரி சாதாரண கண்களுக்கு தெரியாது. தியானத்தில் பருவுடல் பின்னே தங்கிவிட சூக்ஷ்ம சரீரம் கங்கோத்ரியை நோக்கி பயணம் செய்யும். அப்போது மட்டுமே கங்கை நீரின் சிறப்பு அம்சங்களை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அதை நிரூபிக்க முடியாது. நிரூபிக்க எந்த வழியும் இல்லை. கங்கையின் பிறப்பிடத்தில் ரசவாதம் நிகழ்கிறது. அதனால்தான் கங்கையின் இரு கரைகளிலும் புனித தலங்களை இந்துக்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்து வேதங்களும் முனிவர்களும் நீர் ஆதாரத்தையே வலியுறுத்துகிறார்கள். அதனால்தான் இந்து சந்நியாசிகள் பால், தயிர், வெண்ணெயை பயன்படுத்துகிறார்கள். தம் உடலில் ஈரப்பதம் இருப்பதற்காக. தேவையான ஈரப்பதம் இல்லாவிட்டால் இந்து சாவி திறக்காது. காசி ஒரு சிவபூமி. அது இந்த பூமிக்கு சேர்ந்தது அல்ல. பூமியிலிருந்து விலகி இருப்பது, அழிவற்றது. பல நகரங்கள் உருவாக்கப்படுகின்றன, பிறகு அழிக்கப்படுகின்றன. ஆனால் காசி என்றும் இருக்கும். எத்தனையோ பேர் அங்கே வந்து போயிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமான விஷயம். புத்தர் சென்றார். பல சமண தீர்த்தங்கரர்கள் அங்கே பிறந்திருக்கிறார்கள். சங்கரர் அங்கே சென்றார். கபீர் அங்கே சென்றார். பல அவதார புருஷர்களையும் தீர்த்தங்கரர்களையும் மகான்களையும் கண்டது காசிமா நகரம். அவர்களில் எவரும் இப்போது இல்லை. ஆனால் காசி இருக்கிறது. அந்த மகான்களின் புனிதமும் அவர்களின் ஆன்ம மதிப்பும் அவர்களது வாழ்க்கை நீரோட்டமும் அவர்கள் ஒட்டுமொத்த நறுமணமும் காசியில் கலந்திருக்கின்றன. அவை இன்னும் அங்கே நிலைத்திருக்கின்றன. இதனால்தான் காசி பூமியிலிருந்து விலகி இருக்கிறது. அதாவது அறிவு கடந்த நிலையிலாவது. அதனால் அதற்கு ஒரு நிரந்தர வடிவம், நிரந்தர குணம், ஆளுமை அமைந்துவிட்டது. காசி தெருக்களில் புத்தர் நடந்து போயிருக்கிறார். கபீர் அதன் சந்து பொந்துகளில் சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறார். அவையெல்லாம் இப்போது பொய்யாய், பழங்கதையாய், கனவாய் கரைந்து போய்விட்டன. ஆனால் அவை எல்லாவற்றையும் காசி தனக்குள் செறித்து கொண்டு வாழ்ந்து வருகிறது. பரிபூரண நம்பிக்கையுடன் காசிக்குள் செல்பவர்கள் புத்தர் நடந்து போவதை பார்க்கலாம். பார்சுவநாதர் தெருவில் போவதை காணலாம். அங்கே துளசிதாசரையும் கபீரையும் தரிசிக்கலாம். பாசத்துடன் அந்த நகரம் சென்றால் பம்பாய், லண்டன் போல வெறும் நகரமாக தோன்றாமல் அபூர்வமான ஆன்மீக தோற்றத்தில் பொழியும். அதன் பிரக்ஞை புராதனமானது, நிரந்தரமானது. வரலாறு அழிந்து போகலாம், நாகரிகங்கள்
பல தோன்றி அழியலாம், அவை வந்து போகலாம். ஆனால் காசியின் அகவாழ்வின் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் தெருக்களில் நடப்பதும், கங்கை கரையில் நீராடுவதும், அங்கே தியானத்தில் அமர்வதும் செய்தால் அதன் உள் நீரோட்டத்தில் நீங்களும் கலந்து விடுவீர்கள். காசி மாநகரம் சுற்றுலா பயணிகள் அவர்களை பொறுத்தவரை உண்மையில் காசி வேறு எந்த நகரையும் விட அட்டும் அழுக்கும் நிறைந்த ஊர். இது கண்ணுக்கு தெரியும் காசி. காசிக்கு ஒரு ஆன்மீக வடிவம் இருக்கின்றது. உள்நோக்கி அகப்பயணம் செய்பவர்களால் தான் அந்த காசியை அடைய முடியும். அவர்களுக்கு காசி மிகவும் வித்தியாசமான, மிக அழகான, கற்பனை கெட்டாத நகராக தோன்றும். அழகிய காசி கவிஞனின் கற்பனையில்தான் இருக்கிறது என்று சிலர் சொல்லலாம். ஆனால் அந்த காசி அங்கே நிச்சயமாய் இருக்கிறது. பூமி மண்ணில் நிற்கும் காசி அருவமான காசியுடன் தொடர்பு பிரதேசம். சும்மா ரயிலில் வருகிறவர்கள் வெறும் காசியை பார்த்து திரும்புவார்கள். தியான வாகனத்தில் ஏறி வருகிறவர்கள் ஆன்மீக காசியோடு தொடர்பு கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் கங்கை ஆற்றங்கரையில் சற்றும் எதிர்பாராத மகான்களை சந்திப்பார்கள்.